கடந்த 25ஆம் தேதி தனியார் பள்ளியில் நிகழ்ந்த விளையாட்டுப் போட்டியின் போது தலையில் ஈட்டி பாய்ந்த சிறுவன் மூளைச்சாவு அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. மாணவர் கிஷோர் என்பவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டிருக்கிறது. வடலூரில் விளையாட்டுப் போட்டியில் ஈடுபட்டிருந்த சிறுவனுக்கு தலையில் ஈட்டி பாய்ந்ததை அடுத்து அச்சிறுவனுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த சிகிச்சை பலனின்றி சிறுவன் மூளைச்சாவு அடைந்திருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தலையில் ஈட்டி பாய்ந்த கிஷோர் என்ற சிறுவன் சிகிச்சை பலனின்றி அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டிருக்கிறது. வடலூரில் விளையாட்டுப் போட்டியில் ஈடுபட்டிருந்த போது மாணவருக்கு இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். அவரிடம் பேசலாம். வணக்கம் வினோத், விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். சரிதா, கடந்த 24ஆம் தேதி கடலூர் மாவட்டம் வடலூரில் இருக்கக்கூடிய எஸ்டி சியான் என்ற தனியார் பள்ளியிலே மாணவர்களுக்கு விளையாட்டு பயிற்சி என்பது அளிக்கப்பட்டு வந்தது. அப்பொழுது ஜாவலின் த்ரோ என்று சொல்லக்கூடிய ஈட்டி எறியும் பயிற்சி மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த நிலையில் எதிர்பாராத விதமாக கிஷோர் என்ற மாணவரின் தலையிலே அந்த ஈட்டி என்பது பாய்ந்திருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் பள்ளியிலேயே விழுந்த நிலையில் அங்கிருந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் அழைத்து சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரியில் உள்ள மகாத்மா காந்தி மருத்துவமனைக்கு மாணவர் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்து சென்னையில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். தற்பொழுது மாணவர் கிஷோர் மூளைச்சாவு அடைந்திருக்கிறார் என்ற செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காலையில் கூட மாணவனுடைய நிலையை கண்டு துக்கம் தாங்க முடியாமல் அவருடைய தாய் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவமும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அவரும் இப்பொழுது தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் தான் மாணவர் கிஷோரினுடைக்கு மூளைச்சாவு அடைந்திருக்கிறார் என்ற செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் பெற்றோர் கூறுகையில் பள்ளியினுடைய அலட்சியமே இதற்கு காரணம். எனவே பள்ளியின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதிய பாதுகாப்பு இன்றி விளையாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டதுதான் மாணவர்களுடைய இத்தகைய நிலைக்கு காரணம். எனவே மாவட்ட நிர்வாகம் பள்ளியினுடைய தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். மேலும் மாணவர்களுக்கு தற்பொழுது மூளைச்சாவு அடைந்திருக்கிறார் என்ற செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.